Very good afternoon to all. This is Dr. Hariharan, Director, Tendral IAS Academy, காரைக்குடி. இன்னைக்கு நடந்த 10ஆம் வகுப்பு அப்படிங்கறது பப்ளிக் எக்ஸாம்ஸ்ல இங்கிலீஷ் அப்படிங்கிற தேர்வுல கேட்டிருக்கக்கூடிய 1 மார்க் அப்படிங்கிற அந்த மாதிரி ஆன்சர் கீயும் கிராமட்டிக்கல் பார்ட் அப்படிங்கிற ஒரு ஆன்சர் கீயும் பொயட்டிக் டிவைசஸ் அந்த மாதிரி இருக்கக்கூடிய எதெல்லாம் 1 மார்க் 2 மார்க் நீங்க தெரிந்து கொள்ள வேண்டியது, அதாவது எழுதக்கூடிய மாத்திரம் இல்லாம ப்ரோஸ் போயம் அந்த மாதிரி படிச்சு எழுதக்கூடியதை தவிர புரிஞ்சு கொண்டு பண்றதுக்கு பூரா உங்களுக்கு ஆன்சர் கீ அப்படிங்கறது நான் இமீடியட்டா தரேன். தமிழ் எக்ஸாம் போலயே இங்கிலீஷ் எக்ஸாமும் அப்படிங்கறது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சென்டம் அப்படிங்கறதுக்கான ஒரு கொஸ்டின் பேப்பர் தான். எளிமையான கொஸ்டின் பேப்பர், நல்லா சென்டம் ஓரியன்டா படிக்கிறவங்களுக்கு 500 மார்க் வாங்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த கொஸ்டின் பேப்பர் அப்படிங்கறது எளிமையான கொஸ்டின் பேப்பர் தான். மை டாட்டர் அக்ஷிதா வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 10th எக்ஸாம்ஸ் எழுதிட்டு வந்திருக்காங்க. ஜெனிஃபர் அக்ஷிதா வந்து பாத்தீங்கன்னா தமிழ் அப்படிங்கறதும் சென்டம் அப்படிங்கறது கொடுத்திருந்தாங்க, இங்கிலீஷ்லயும் சென்டம். கிளியரா எல்லா கிராமர் பார்ட்டிகளும் கரெக்ட். 1 மார்க் அப்படிங்கறது கரெக்ட். எல்லாமே கிளியரா கொடுத்திருக்காங்க. இங்கிலீஷ்ல சென்டம் வரும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. இது போல நீங்களும் அப்படிங்கறது சென்டம் பெற வாழ்த்துக்கள் அப்படிங்கறதோட இன்னைக்கு உண்டான முதல் அப்படிங்கறது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த கொஸ்டின் பேப்பர் 14 அப்படிங்கறது முதல்ல சினானிம்ஸ் அப்படிங்கறது வந்து என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா அந்த ஜினாவுட் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஜினாவுட் அப்படின்னு சொன்னாவே ஆக்சுவலா வந்து சீவிங், அந்த இது பண்றதா மெல்றது கடிக்கிறது அப்படிங்கறது. அப்ப பிட் அந்த மாதிரி இருக்கக்கூடிய PIT அந்த பைட் அப்படிங்கறத நீங்க எடுத்துக்கலாம். ஆன்சர் வந்து பைட் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். ஆன்சர் வந்து பீங்க, ஒண்ணுக்கு வந்து பி. ரெண்டாவது என்ன கேக்குறாங்கன்னா ஸ்கஃபிள் அப்படின்னு கேக்குறாங்க. ஸ்கஃபிள்னாவே ஃபைட் அப்படிங்கிறது இல்லையா, ஸ்கஃபிள்ங்கிறது ஃபைட். ஆன்சர் வந்து சி. தேர்ட் கொஸ்டின் அப்படிங்கறது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆன்டிசிபேட் அப்படிங்கறது கேட்டிருக்காங்க. இது 4C. 4C அப்படின்னு சொல்லுவோம். ஆன்டிசிபேட் அப்படிங்கிறதுக்கான சினானிம்ஸ் வந்து 4C அப்படிங்கிறது. அடுத்து கன்சியூமர் அப்படிங்கிறதுக்கான உங்களுக்கு ஆன்டனிம்ஸ் அப்படிங்கறதுல ஃபர்ஸ்ட் வந்து கான்சோனன்ட்ஸ் அப்படின்னு சொன்னாவே டிஸ்அக்ரிமெண்ட் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். டிஸ்அக்ரிமெண்ட் ஆன்சர் வந்து சிங்க. அதே போல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது ஃப்ராயில் அப்படிங்கிறது, ஃப்ராயிலிட்டி அப்படின்னு சொன்னாவே நமக்கு வந்து வீக்னு அர்த்தம். அதுக்கு ஆப்போசிட் வந்து ஸ்ட்ராங் அப்படிங்கறது ஆன்சர் கரெக்ட். அதே போல வந்து பாத்தீங்கன்னா அன்பிளசன்ட் ஈஸியா தான் கேட்டிருக்காங்க. அன்பிளசன்ட் அப்படிங்கிறதுக்கு பிளசன்ட் அப்படிங்கறது ஆன்சர். அதே மாதிரி லோஃப் அப்படிங்கிறது லோஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். லோஸ் அப்படிங்கறது ஆப்ஷன் ஏல இருக்கு. 8வது கேள்விக்கான ஆன்சர் இது என்ன கேட்கணும், அக்யூரேட் அப்படின்னா இன்அக்யூரேட் ப்ரிபோசிஷன்ல ப்ரிஃபிக்ஸ்ல இன்அக்யூரேட் அப்படிங்கறது கொடுத்துக்கலாம். அதே போல அப்ரிவேஷன் BCE கேட்டிருக்காங்க, பிஃபோர் காமன் எரா. ஆன்சர் வந்து பிஃபோர் காமன் எரா அப்படிங்கிறது டீல் இருக்கு. அதே மாதிரி பிரேசல் வெர்ப் கேட்டிருக்காங்க, தேர் வில் பி a dash next week in the office அப்படின்னா தேர் வில் பி a shutdown அப்படிங்கறது ஆன்சர் பீல இருக்கு. 11வது கேள்வி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஹவுஸ் அப்படிங்கிறதுக்கான காம்பவுண்ட் கேட்டிருக்காங்க. காம்பவுண்ட் வேர்டு வந்து ஹவுஸ் கீப்பிங் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். 12வது கேள்வி அப்படிங்கிறது ப்ரிபோசிஷன் கேட்டிருக்காங்க. there are many problems of the disease அப்படிங்கிறது in the east அப்படிங்கிறது. in the east இதுதான் ஆன்சர். இதுக்கான ஆன்சர் வந்து இன் அப்படிங்கறத போட்டுக்கலாம் டி. 13வது கேள்வி மணி டேஷ் இன் தி ஸ்கூல் ஃபார் 5 years அப்படிங்கிறப்போ ஃபார் 12 மணிங்கிறது தேர்ட் பர்சன் சிங்குலர் வந்திருக்கனால ஹேஸ் பீன் ஒர்க்கிங் அப்படிங்கறது ஆன்சர் பி போட்டுக்கலாம். 14வது கேள்வி மை மதர் கால்டு மீ டேஷ் ஐ வாஸ் பிளேயிங் ஃபுட்பால். வாஸ் பிளேயிங் வந்துச்சுனாவே ஒயில் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். ஆர் வென் இல்ல ஆப்ஷன்ல ஒயில் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். 14 out of 14 கரெக்ட் ஆன்சர் அப்படிங்கறது மகா பண்ணிருக்காங்க. அடுத்தப்பல வந்து பாத்தீங்கன்னா செக்ஷன் 3ல 3 to 6 மார்க்ஸ் அப்படிங்கறது 5 கொடுத்து 3 சொல்லுவாங்க இல்லையா, அதுவுமே ரொம்ப எளிமையா தான் கேட்டிருக்காங்க. ரீரைட் த சென்டென்ஸ் இன் ரிப்போர்ட்டர் ஸ்பீச் அப்படிங்கிறது டைரக்ட்ல இருந்து இன்டைரக்டா மாத்த சொல்லியிருக்காங்க. பாலு செட். இது வந்து ஸ்டேட்மெண்ட்ல தான் இருக்கு இல்லீங்களா. அப்ப பாலு செட் அப்படிங்கிறப்ப பாலு செட்டே போட்டலாம். இதுக்கான கன்ஜெக்ஷன் தட் அப்படின்னு போட்டுக்கலாம். ஏசியா இஸ் த லார்ஜஸ்ட் கான்டினென்ட், இட் இஸ் எ யூனிவர்சல் ட்ரூத். இது வந்து ஜிகே இருக்கனால அப்படியே எடுத்து எழுதிடலாம். ஏசியா இஸ் த லார்ஜஸ்ட் கான்டினென்ட் அப்படிங்கறத அப்படியே எடுத்து எழுதிடலாம். ரெண்டாவது கேள்வி பாசிவ் வாய்ஸா மாத்த சொல்லி இருக்காங்க. த கார்பெண்டர் வாஸ் டிரைவிங் எ கார் அப்படின்னு இருக்கு. இது பாஸ்ட் கன்டினியூஸ்ல இருக்கு. எ கார் வாஸ் பீயிங் driven பை த கார்பெண்டர். எ கார் வாஸ் பீயிங் driven பை தி கார்பெண்டர் அப்படின்னு எழுதியிருந்தா ஃபுல் மார்க்குங்க. அதே போல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சிம்பிள் சென்டென்ஸ் மாத்த சொல்லியிருக்காங்க. காம்பவுண்ட்ல கொடுத்திருக்காங்க. ராகவ் வாஸ் ஓல்டு எட் ஹி வாக்டு ஃபாஸ்ட் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. எட் அப்படின்னு வந்துச்சுனாவே பட் எட் ஸ்டில் அந்த மாதிரி பட் எட் அந்த மாதிரி மாடல் ஸ்டில் அந்த மாதிரி மாடல். அப்படிங்கிற போது இன்ஸ்பைட் ஆஃப் அப்படின்னு போடலாம். இன்ஸ்பைட் ஆஃப் ஹிஸ் ஓல்ட் ஏஜ் இதுதான் பிரைஸ். அப்ப இன்ஸ்பைட் ஆஃப் ஹிஸ் ஓல்ட் ஏஜ் ஹி வாக்டு ஃபாஸ்ட் அப்படிங்கிறது வந்து அவருடைய அதாவது வந்து ரொம்ப ஓல்ட் ஏஜ் இருக்கிற போதிலும் அவர் நல்லா நடக்கிறாரு, வேகமா நடக்கிறாருன்றது இதோட ஆன்சர் அப்படிங்கறத பார்த்திருக்கோம். இது மாதிரி நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம். அதே மாதிரி 3 தான் எழுதுன்றாங்க. அந்த 3 அவங்க எழுதியிருக்காங்க. அடுத்த இது கூட நான் பாக்குறேன். அதுக்கப்புறம்
நமக்கு அந்த கம்பல்சரி அப்படிங்கறதுல வந்து ரோட் மேப் அப்படிங்கிறது எளிமையா தான் இருக்கு. ஸோ அதுக்கும் நல்லா ஃபுல் மார்க் அப்படிங்கிற மாதிரி கிடைச்சிருக்கும் அப்படின்னு. அதே போல வந்து பாத்தீங்கன்னா அந்த போயம் அப்படிங்கறதுல ரொம்ப முக்கியமா அந்த குவைட்டி டிவைசஸ் அப்படிங்கிறது ரிப்பீட்டேஷன் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ ஆன்சர் எல்லாரும் அடிச்சிருப்பீங்க. ஓகே ஃபைனுங்க. ஸோ எல்லாமே கொஸ்டின் பேப்பர் ரொம்ப எளிமையான கொஸ்டின் பேப்பர் தான். ஸோ மெமரி போயம் என்னப்பா கேட்டிருந்தாங்க? நோ மென் ஆர் ஃபாரின் அப்படிங்கிறது. ஸோ எளிமையான போயம் தான், அடிக்கடி கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் தான். ஸோ இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். அதே மாதிரி பாருங்க இந்த ஸ்பாட் த எரர் அப்படிங்கிறப்ப பட் ஹி வாஸ் ஹானஸ்ட் ஹி வாஸ் பனிஷ்டு, அந்த பட் முதல்ல வரக்கூடாது, அதை எடுத்து விடணும். ஹி வாஸ் ஹானஸ்ட் பட் ஹி வாஸ் பனிஷ்டு அப்படிங்கிற மாதிரி போடலாம். ஸோ மை பிரதர் கோ டு தி டெம்பிள் டெய்லி அப்படிங்கிறப்ப டெய்லிங்கிறப்ப கோஸ் போட்டிருக்கலாம். ஏன்னா தேர்ட் பர்சன் சிங்குலர் வந்தா வேர்போட எஸ் அல்லது இஎஸ் வந்திருக்கும். ஸோ மை சன் இஸ் ஃபாண்ட் டு மியூசிக்ல ஃபாண்ட் ஆஃப் மியூசிக் வரணும். ஸோ ரியா இஸ் ஒன் ஆஃப் மை பெட்டர் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு வரக்கூடியது. ரியா இஸ் ஒன் ஆஃப் மை பெட்டர் ஃப்ரெண்ட் அப்படிங்கிறது பெட்டர் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறது. ஓகே த யங் சீக்கல் அல்டர்டு. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப எளிமையான கொஸ்டின்ஸ் தான். ஸோ ஓவரால் அப்படிங்கிறது இந்த கொஸ்டின் பேப்பர் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ சென்டம் அப்படிங்கறது எதிர்பார்க்கறாங்க. ஸோ அடுத்த எக்ஸாம்ஸ் அப்படிங்கிறது மேத்தமெட்டிக்ஸ். ஸோ மேத்தமெட்டிக்ஸ் அப்படிங்கிறது 25ஆம் தேதி இருக்கு அப்படிங்கறதுனால ஸோ இன்னும் நமக்கு டைம் வந்து ஒரு 9 days இருக்கு. ஸோ மேத்தமெட்டிக்ஸை பிளான் பண்ணி படிங்க. ஸோ 100 out of 100 அப்படிங்கறது எடுப்பதற்கு வாழ்த்துக்கள். ஸோ யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மீடியம் லேர்னரா ஒரு ஸ்லோ லேர்னரா இருக்கீங்களா, இப்ப இருந்து படிக்க ஆரம்பிச்சா கூட யூ கேன் கெட் குட் மார்க்ஸ் அப்படிங்கிறது. ஸோ டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். ஸோ நாட்கள் அப்படிங்கறத வந்து பிரயோஜனப்படுத்துங்க, வெற்றி நிச்சயம். ஸோ தேங்க்யூ சோ மச். நான் டாக்டர் ஹரிகரன், இயக்குனர், தென்றல் ஐஏஎஸ் அகாடமி, காரைக்குடி. ஸோ சென்டம் எடுப்பதற்கான கொஸ்டின் பேப்பர் தான் இது, எளிமையான கொஸ்டின் பேப்பர் தான். தேங்க்யூ சோ மச்.